எலுமிச்சம்பழம் ஊறுகாய் போடுறதுக்காக அலசி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்கவா. எலுமிச்சம்பழத்தில் சூப்பராக ஊறுகாய் போடுவோமா? போடுவோம். இப்போ வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவி மண் பாத்திரத்தில் அவிச்சோன்னு வச்சுக்கோயேன். இந்த மண் பாத்திரத்தில் அவிச்சோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும். அலுமினியம் பாத்திரம் அதெல்லாம் வந்து கொத்து போகிற மாதிரி போயிடும். அதுக்காக மண் பாத்திரத்தில் இதை தண்ணியை ஊற்றிட்டு இதில் அறுத்து போட்டுக்கலாம். சரியா? சைடில் கட் பண்ணிட்டியா? கட் பண்ண. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எலுமிச்சம்பழம் இருக்குது பாருங்கள். அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு தான் நம்ம வந்து ஊறுகாய் போட போகிறோம். எலுமிச்சம்பழம் எல்லாத்துக்குமே பயனுள்ளது. ஊறுகாய் போடலாம், ஜூஸ் போடலாம். நம்ம சுவாமிகளுக்கெல்லாம் நேர்த்திக்கடை வச்சுருந்தோம்னா எலுமிச்சம்பழம் மாலையாக போடும் தெரியுமா? அது மாதிரி எலுமிச்சம்பழம் வந்து ஒரு தெய்வீகமான பொருள். இது வந்து இப்போ நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே சாமி கும்பிட போனப்போ வாங்கினதில் மிச்சம் இருந்தது. சரி, இதை வந்து நம்ம இப்போ நம்ம எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி நம்ம வந்து ஊறுகாய் போடுறதுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த குழம்பு சட்டியில் தான் நம்ம மண் பாத்திரத்தில் தான் வைக்க போகிறோம். ஏன்னா அலுமினியம் பாத்திரம்லாம் ஒரு மாதிரி அந்த புளிப்புத்தன்மைக்கு அதுக்கும் ஒரு மாதிரி பொறிஞ்சு வரும். அதனால இதில் நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா அலசிக்கிட்டோம் பழத்தை. இதில் நம்ம அறுத்து போட்டுக்கிறோம். எல்லா பழத்தையும் அறுத்துட்டு காட்டுறேன். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டோம். நல்லா வேகட்டும். அடுப்பில் வச்சுக்கிறோம். வேகட்டும். நம்ம அதுக்கப்புறம் எப்படி தாளிக்கிறதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ உப்பெல்லாம் போட்டு நம்ம வேக வச்சுக்கிட்டோம். இது எப்படி வெந்தோடனே தாளிக்கிறது, என்னென்ன சேர்த்து தாளிக்கணுங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். பாருங்கள், நம்ம சொட்டு கூட தண்ணி ஊற்றலை. அந்த பழத்தில் இருந்த சாரே வந்து உப்பு மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பாருங்கள். நல்லா வேகட்டும். நம்ம உடனே நம்மளுக்கு ஊறுகாய் தேவை அப்படின்னா நம்ம இது மாதிரி போட்டுக்கிடலாம். இல்லை நம்மளுக்கு லேட்டாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து நல்லா காய அலசிட்டு அறுத்து நம்ம அப்படியே வளர்ந்து உப்பு அள்ளி வச்சு நல்லா ஊற விட்டு கூட தாளிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு உடனே ஊறுகாய் அர்ஜெண்ட்டாக தேவை அப்படின்னா நம்ம இது மாதிரி எலுமிச்சம்பழத்தை அலசிட்டு நல்லா கழுவி கட் பண்ணி நம்ம போட்டு தண்ணி ஊற்றாமல் உப்பை போட்டு இப்போ வேக வச்சுக்கிட்டு இருக்கோம். வேக வச்சுட்டு நான் எப்படி ஊறுகாய் தாளிக்கணுங்கிறத அடுத்து சொல்கிறேன். இப்போ எலுமிச்சங்காய் வெந்துருச்சு. இப்போ ஊறுகாய் தாளிக்கிறதுக்காக நான் வரமிளகாய் வச்சுருக்கேன், பெருங்காயம் வச்சுருக்கேன், கடுகு வச்சுருக்கேன், எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து மண்பானையில் தான், மண் குழம்பு சட்டியில் தான் வேக போட்டுக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் உப்பு பொரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம அலுமினிய பாத்திரமாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி பொரிஞ்சு போயிடும். இது அப்படியே உப்பை போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வச்சுக்கிறோம். வச்சு மிளகாயை வந்து நம்ம பொண்ணு ஒருவலாக அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு வறுத்துக்கிடுவோம். மிக்சியில் தான் நம்ம நுணுக்க போகிறோம். அதுக்காக மிளகாயை வந்து நல்லா பொண்ணு ஒருவலாக வறுத்துக்கிடுவோம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டோம்னு வச்சுக்கோங்க. ஊறுகாய்க்கு நல்லா இது மாதிரி நம்ம மிளகாய் அலசிட்டு வறுக்கிறோம்ல, அதனால் கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் இழுக்கணும். பாருங்கள், நல்லா இப்போ வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். இந்த பாத்திரத்துலேயே நம்ம தாளிப்பு கொடுத்துருவோம். இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்காக பற்ற வச்சு வச்சுக்கிட்டேன். அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சுக்கிட்டேன். நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி ஊறுகாய் தாளித்தா 4 படம் இருந்தாலும் நல்லாயிருக்கும். எண்ணெய் அந்த வாசத்துக்கு வந்து நிறையா நம்மளுக்கு கம்மன்னு இருக்கும். இந்த பக்கம் எண்ணெய் காயட்டும். நம்ம மிக்சி ஜாரில் அதுக்குன்னா மிளகாயை போட்டு நான் உணக்கிக்கிறோம். நல்லா தூள் பண்ணணும்ல, அதுக்காக. மிளகா அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். நான் எனக்கு வந்து 25 பழம், அதனால் நான் எனக்கு தேவைப்பட்டதாக எடுத்துக்கிட்டேன். இன்னும் காரம் வேணுங்கிறவங்க வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு கம்மியாக நம்ம போட்டோம்னா ஊறுகாய்க்கு வந்து எடுத்துக்காது. அதனால ஊறுகாய்க்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். நம்ம அப்படியே இதில் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுக்கிறோம். அப்போ தான் நல்லா ஒத்தாப்படி நம்மளுக்கு அரைப்படும். அதுக்காக ஆல்ரெடி நம்ம காய் வேக போடும்போதே எலுமிச்சம்பழத்தை வெட்டி வேக போடும்போதே உப்பு போட்டிருக்கோம். இது சும்மா இந்த மிளகா வந்து சேர்ந்து நல்லா ஒத்தாப்படி நுணுங்கணும் அப்படிங்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறோம். இப்போ இது மாதிரி நம்மளுக்கு என்ன பக்குவத்துக்கு தேவையோ அந்த பக்குவத்துக்கு நம்ம நுணுக்கிக்க வேண்டியதை நான் வந்து நுணுக்கிக்கிட்டேன். இப்போ தாளிக்கலாம் வாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வந்து கடுகு போடுவோம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நம்ம கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம மிளகா நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அவங்களையும் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம இந்த வாசம் போகுது இல்லையா, இந்த பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிறோம். நம்ம எந்த பாத்திரத்தில் வேக வச்சோமோ அதில் மாற்றிக்கிறோம். அந்த காரணத்துக்காக
நம்ம இந்த மாதிரி தண்ணி சேர்க்காம ஊறுகாய் போட்டோன்னு வச்சுக்கோங்க, 6 மாதம் ஆனாலும் அந்த ஊறுகாய் கிடாது. இப்போ எனக்கு நான் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். நான் மிளகாயும் உப்பும் போட்டு அரைச்சோம் இல்லையா, பாருங்கள் எவ்வளோ வாசமாக வருது பாருங்கள். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இதே சட்டியில், ஏன்னா நம்ம கடுகு பொரியறதுக்காக தான் நான் அந்த சட்டி வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் ஊறுகாய் நம்மளுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து நம்ம ஊறுகாய் பாருங்கள். நம்ம எண்ணெய் வேணால் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம், ஏன்னா நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம ஊறுகாய் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். நல்லா ஒரு கிண்டலை கொடுத்துட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம், வாசமாக இருக்கும். பெருங்காயத்தூள் போடுறேன். இது மாதிரி ஊறுகாய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு இருக்கும். இந்த ஊறுகாய் வந்து நம்ம தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 6 மாதம் ஆனாலும் இந்த மாதிரி பக்குவமாக நம்ம ஊறுகாய் போட்டோம் அப்படின்னா கிடவே கிடாது, அப்படியே இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா நம்ம வீட்டில் போட்ட ஊறுகாய்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஊறுகாய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. எலுமிச்சங்காய் ஒரு 25 எலுமிச்சம்பழத்தில் இது மாதிரி நான் ஊறுகாய் போட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.